வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் எக்ஸாம்பிள் 2.23 இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கிவன் சீக்வன்ஸாக அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக இல்லையா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சீக்வன்ஸாக இல்லையான்னு செக் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட். த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் ஆர் இன் ஏபினா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். So we are given three sequences and we have to check whether these sequences are in AP or not. பார்க்கலாமா? Let us start with the first one. What is given? First problem பாருங்க. Let us take the first term to be. First term is x plus 2. முதல் term என்னவா இருக்கு நமக்கு? x plus 2. Second term என்னது? First one let t1 is x plus 2. Second term is 2x plus 3. தேர்ட் டேர்ம் மூணாவது டேர்ம் என்ன இருக்கு நமக்கு 3x plus 4. ஸோ இந்த மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஏபிஐ இல்லையான்னு செக் பண்ணணும்னா நம்ம ரூல் சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? t2 minus t1 போட்டு பாருங்க. யூ டேக் டூ சக்சஸிவ் டேர்ம்ஸ் எடுங்க, டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். t2 minus t1. அப்போ t2 என்னது நமக்கு 2x plus 3 minus x plus 2. டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 2x plus 3. இந்த மைனஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. சரியா? மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ இங்கே என்ன லைக் டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2x மைனஸ் எக்ஸ் என்ன ஆகிடும்? எக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் 3 மைனஸ் 2 1 ஆகிடும். இப்போ t2 மைனஸ் t1 ஆகிடுச்சு. t2 மைனஸ் t1 தான் நமக்கு என்னது? வாட் இஸ் t2 மைனஸ் t1? அதுதான் நமக்கு என்னது? காமன் டிஃபரன்ஸ் d. கரெக்டா? t2 minus t1. ஏன் t2 minus t1 தான் காமன் டிஃபரன்ஸ்? எப்பவுமே அடுத்தடுத்த ரெண்டு டேர்ம், ஏன்னா இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து d ஆ இருந்ததுன்னா அதான் காமன் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? t3 minus t2 போட போறோம். t3 minus t2 போட போறோம். t3 என்னது? what is t3? 3x plus 4 minus t2 என்னது? 2x plus 3. 2x plus 3. இப்போ இத என்ன பண்ணிடலாம் நீங்க? 3x plus 4 மைனஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, மைனஸ் 2x மைனஸ் 3. ஸோ இது என்ன பண்ணலாம்? 3x லைக் டேர்ம்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3x மைனஸ் 2x எக்ஸ் 4 மைனஸ் 3 ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ இதுவும் நம்ம என்ன வச்சுக்கோங்க? டி. ஸோ அப்போ t2 மைனஸ் t1 டியா இருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு. t3 மைனஸ் t2 எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு, ஆர் டியா இருக்கு. யூனிஃபார்மாக இருக்கு, டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. therefore என்ன சொல்லிடலாம்? கன்க்ளூஷன். therefore x plus 2 2x plus 3 3x plus 4 is in AP, is in arithmetic progression அப்படி நம்ம சொல்லிடலாம். is in arithmetic progression அப்படி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இதை போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? செகண்ட் ப்ராப்ளம் போட போறோம். செகண்ட் ப்ராப்ளம் போட்டுருவோமா? பாருங்க. செகண்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம்னா நம்ம கொடுத்துருக்காங்க 2, செகண்ட் டேர்ம்னா கொடுத்துருக்காங்க நமக்கு 4, தேர்ட் டேர்ம்னா கொடுத்துருக்காங்க 8, ஃபோர்த் டேர்ம்னா கொடுத்துருக்காங்க 16. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல t2 மைனஸ் t1 போடுங்க. t2 மைனஸ் t1 போடுங்க. t2 மைனஸ் t1 போட்டிங்கன்னா 4 மைனஸ் 2 என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். அப்புறம் t3 மைனஸ் t2 போடுங்க. t3 minus t2 8 minus 4 ஆயிடும், 4 ஆயிடும். 8 minus 4 4 ஆயிடும். t4 minus t3 போடுங்க. t4 minus t3 போட்டீங்கன்னா 16 minus 8 என்ன ஆயிடும்? 8 ஆயிடும். இப்போ இந்த டிஃபரன்ஸ்னா இல்லை, நமக்கு கான்ஸ்டன்டா இல்லை. இது 2 4 6 மாறிக்கிட்டே போகுது, கான்ஸ்டன்டா இல்லை. அதனால இது என்னவா இருக்காது? ஏபியாக இருக்காது. இது therefore since the differences are not constant, since the differences between consecutive terms, அடுத்தடுத்த terms உள்ள differences terms are not constant இல்லாததுனால, கமா the sequence யாரு? 2 4 8 16 is not in AP.
அது என்னவா இருக்காது, ஏபியில் இருக்காது. ஏன்னா இந்த டிஃபரன்ஸ் என்ன வருது, 2 4 8ன்னு வருது நமக்கு டிஃபரன்ஸு. அது கான்ஸ்டண்ட்டாக இல்லை, இது கான்ஸ்டண்ட்டாக இல்லாததுனால இது என்னவா இருக்காது, ஏபியில் இருக்காது. சரிங்களா, இது ஏபியில் இருக்காது. அப்போ திஸ் இஸ் நாட் அன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இப்போ மூணாவது ப்ராப்ளம் போட்டுருவோம். மூணாவது ப்ராப்ளம் என்ன பண்ணுவோம்னா, பாருங்க, தேர்ட் ஒன் என்ன பண்ணலாம் நம்ம, t1 is 3√2, t2 என்ன கொடுத்துருப்போம் நம்ம 5√2 எடுத்துக்கலாம். let t1 is 3√2, t2 is 5√2, t3 is 7√2 அப்படி போகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் t2 minus t1 கண்டுபிடிப்போம். t2 minus t1. அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு, 5√2 minus 3√2, 5√2 minus 3√2. இப்போ 5√2ல 3√2 போனால் 5ல் 3 போச்சுன்னா 2√2. சரிங்களா, அதே மாதிரி t3 minus t2 போடணும். t3 minus t2 போட்டிங்கன்னா என்ன வரும் நமக்கு, 7√2 minus 5√2. சரிங்களா, அப்போ அதை பண்ணிங்கன்னா நான் 7ல் 5 போனாக்கா நமக்கு என்ன வருது, 2√2. ஸோ அப்போ இதுவும் டியாக தான் போகுது, காமன் டிஃபரன்ஸ் டியாக போகுது. இதுவும் என்ன வச்சுக்கோங்க, டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அடுத்து என்ன வரும், இங்கே 9√2 வரும். 9 minus 7 வரும், அதுவும் 2√2 தான் வரும். அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் டேர்ம் சேமாக போகிறதுனால, யூனிஃபார்மாக கான்ஸ்டண்ட்டாக போகிறதுனால என்ன ஆகிடும் உங்களுக்கு, இது என்ன ஆகிடும், தேர்ட் சீக்வன்ஸ் என்ன ஆகிடும், ஏபியாக போயிடும். அது எழுதிடுவோம் நம்ம, அது எழுதிடலாம். என்ன எழுதலாம், thus the difference between any two consecutive terms of யாரு, 3√2, 5√2, 7√2 is d is equal to 2√2. a constant போறதுனால நீங்க நம்ம என்ன சொல்லிடலாம், கமா கான்ஸ்டன்ட்டா போறதுனால, இது கான்ஸ்டன்ட்டா போறதுனால இந்த சீக்வென்ஸ் தான் 3√2, 5√2, 7√2 is in AP, is in AP. அப்ப இது என்ன ஆகும், இது AP ல இருக்கு. அப்ப இது AP ல இருக்கு, இது AP கிடையாது, இது AP. ஓகேவா? ஓகே.